ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரோ ஸ்டோரி. எஸ், பேர் இன்டர்வியூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறீங்களா, நம்மளுடைய சுவாமிநாதன், லக்ஷ்மி பிரியா 2 பேரையும் சேர்த்து வச்சு பேர் இன்டர்வியூ நம்மளுடைய ஆங்கர் அசார் எடுத்து நமக்கு போடுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் அவரே டைமிங்கும் சொல்லியிருந்தார். 3 to 4 வீக்ஸ் ஆகும் அவங்களுடைய கமிட்மெண்ட் கிடைக்க, போட்டுடலாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் அதை என்னன்றதை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் நம்ம மக்கள் பொறுமையாக இருப்பாங்களா? ஸோ மாட்டிக்கினார் ஒருத்தர்ன்ற மாதிரி அசார் நான் வாண்டடாக மாட்டிக்கினார் வீக்கா பேர்கிட்ட. ஸோ வீக்கா பேர்கிட்டன்றதை விட வீக்கா ஃபேன்ஸுக்கிட்ட மாட்டிக்கினாருன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன இதனால் அவருக்கு என்ன, அசாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? நம்ம வீக்கா ஃபேன்ஸ்னால பிரச்சனை கிடையாதுங்க. பட் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ தீவிரமான ஃபேன்ஸு. ஸோ அவங்க எல்லாமே ஆக்சுவலாக நம்ம விஜய் டிவியில் ஏகப்பட்ட சீரியல் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். 5 சீரியல் ஓடுது. அந்த 5 சீரியல்லையும் போயிட்டு மகாநிதிலையும் போய் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 5 ரிமைனிங் இருக்க சீரியல்லையும் போயிட்டு நம்ம வீக்கா சூப்பர் ஆக்டிங், நம்ம வீக்கா விஜய் சூப்பர் அங்கே மாதிரி அப்படி போய் கமெண்ட் பண்ணுற ஆளுங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. அந்த பேஜில் போய் என்ன பண்ணிருக்காங்க, தெரிவிக்க விட்டுருக்காங்க மெசேஜ் ஃபுல்லாக. ஸோ வீக்கா பேர் இன்டர்வியூ எப்போன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டு அந்த ரிலேட்டட் வீடியோக்கு எதுவுமே மெசேஜ் வரல. 127 மெசேஜஸ் இந்த மாதிரி ஷார்ட் டைமில் ரீச் ஆகிட்டு இருக்கு அவருக்கு. அவர் அதை பார்த்துட்டு என்னடா நம்ம இன்டர்வியூ எடுத்த ரிலேட்டட் வீடியோஸுக்கு எதுவும் வரலையே கமெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா, இந்த ஃபேன்ஸை சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம ப்ரூஃபோடு தான் இவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் மெசேஜ் பண்ணாங்களோ அந்த ப்ரூஃபும் நம்ம எல்பி கிட்ட போயிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண அந்த ப்ரூஃபை எடுத்து உடனே போட்டாருங்க. போட்டு தெய்வங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம லட்சுமி பிரியம் ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஷெடியூல் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 15th அப்புறம் டேட் எதுனா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்பி கிட்ட ரிப்ளை வந்திருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூ அவர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான மெசேஜ் ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோரும் எதிர்பார்க்குற அந்த பேர் இன்டர்வியூ தானே, வீக்கா இன்டர்வியூ தான். பட் ஆஸ் ஆஃப் நோ கன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது எல்பி சைட்லேருந்து அவர் கேட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த ஷெட்யூல் ஆக்சுவலாக நம்மளுடைய சுவாமி பார்த்தீங்கன்னா அவர் 15th வரைக்கும் மகாநிதி, ஆஃப்டர் 15th வரைக்கும் தெலுங்கு சீரியல். ஸோ சிரஞ்சீவி கேரக்டரில் அவர் பண்ணுறாரு. அவருடைய ஷெடியூல் கிடச்சதுன்னா 2 பேருக்கும் மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக பேர் இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அசாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அவர் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு கிளியராக அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் காத்திருங்க, நம்மளுடைய பேர் இன்டர்வியூ ரெடி ஆகிடும். ஸோ எல்லோரும் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.